தேனி உத்தமபாளையம் முல்லைப் பெரியாற்றில் 4வது நாளாக தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்லும் நிலையில் பொதுமக்கள் யாரும் ஆற்றில் இறங்க வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணை பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. இதையடுத்து அணையிலிருந்து தமிழகத்திற்கு திறக்கப்படும் தண்ணீரின் அளவானது 1400 கனஅடியாக உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக லோயர் கேம்பில் இருந்து வரும் உத்தமபாளையம் முல்லைப் பெரியாற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே ஆற்றில் குளிக்க சென்ற சிறுவர்கள் இருவர் நீரில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் 15 வயது சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டான். 17 வயதான சிறுவனை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் குணசேகரன் மற்றும் கவியரசன் ஆகிய இரு சிறுவர்கள் ஆற்றில் குளிக்க சென்றுள்ளனர். அப்போது இருவரும் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதில் குணசேகரன் சடலமாக மீட்கப்பட்டான். கவியரசனை தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.